வாழ்ந்தாள் உந்தன் மடியில். அத்தியாயம் 61. நமக்கு கிடைக்காத அப்பா அம்மா பாசத்தை எல்லாம் கொட்டி நம்ம பிள்ளைய வளர்க்கணும் சுமி. எனக்கு கிடைச்ச மாதிரி அப்பா அம்மா இந்த உலகத்திலேயே யாருக்குமே இல்லைன்னு நம்ம புள்ள பெருமையா சொல்லிடும். அப்படி ஒரு நல்ல தாயும் தகப்பனுமா நாம இருக்கணும் என்றான் சத்தியன் மனைவியை அணைத்துக் கொண்டே. அவன் புறமாக திரும்பி படுத்து அவன் முகத்தை ஆசையாக வருடைய சுமித்ரா, நீங்க அதை சொல்லணுமா? இந்த வயிற்றுக்குள்ள உருண்டு கிடக்குதே, அது நம்ம புள்ள மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையோட விடிவெளி வெளிச்சம். நாம பட்ட காயத்தை ஆற்றுவதற்காக கடவுளா பார்த்து தந்த மருந்து நம்ம புள்ள. அவனை கண்ணுக்கு கண்ணா உயிருக்கு உயிரா வளர்க்கணும். ஆமா என்றவன் சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு, சுமி, டெலிவரிய நினைச்சு உனக்கு பயமா இல்லையா என்று கேட்க, நான் ஏன் பயப்படணும்? டெலிவரிய நினைச்சு பொம்பளைங்க பயந்துட்டு இருந்தா அப்புறம் புள்ள பெத்துக்கிறது எப்படியா என்றவள் கணவனின் இதழில் அழுத்தமாய் முத்தமிட்டு, எனக்கு அம்மாவுக்கு அம்மாவா, அப்பாவுக்கு அப்பாவா, புருஷனா புள்ளையா, எல்லாத்துக்கும் மேல ஏய் கோல சாமியா நீங்க என் பக்கத்திலே இருக்கும்போது நான் எதை நினைச்சு பயப்படணும் என்று தைரியமான குரலில் சுமித்ரா கேட்க, உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கிவிட்டான் சத்யதேவன். எப்போதும் தைரியமானவள்தான் சுமித்ரா. அவளுடைய தைரியத்தையும் மன உறுதியையும் கண்டு பலமுறை சத்யதேவன் வியந்திருக்கிறான். அந்த வியப்பு அவளுடைய பிரசவ காலம் வரை தொடர்ந்தது. ஒரு சின்ன முக்கள் முனகல் சத்தம் கூட இல்லாமல் மருமகள் குழந்தை பெற்றதை எண்ணி கௌசல்யாவுக்கு வியப்பு மேலோங்கும். எவ்வளவு மன உறுதி உடைய பெண்ணாக இருந்தால் இது சாத்தியமாகி இருக்கும். ஆனால் அந்த தாய்க்கு தெரியாதல்லவா, மருமகளின் மன உறுதிக்கும் தைரியத்திற்கும் பலத்திற்கும் உறுதியான உற்ற துணைவனாக இருப்பவன்தான் பெற்ற புதல்வன்தான் என்று. என்னதான் தைரியமான பெண்களாக இருந்தாலும் பிரசவ சமயத்தில் கண்டிப்பாக ஒரு பயம் வரும். அந்த பயத்தில் சத்தம் போட்டு அலறுவார்கள். ஆனால் இவள் இப்படியா ஒருத்தி அசாத்திய தைரியசாலியாக இருப்பாள்? தனக்கு பிரசவம் பார்த்து கொண்டிருந்த பெண் மருத்துவரோடு பேசிக்கொண்டே அவர் சொன்னபடியே செய்து கொண்டு, மேடம், உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான் என்று ஒரு நர்ஸ் சந்தோஷ கூச்சலிட, அதை கேட்டு ஒரு திருப்தியான புன்னகையுடனே மயக்கத்திற்கு சென்றாள் சுமித்ரா. 10ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கு முழு ஆண்டு தேர்வு முடிந்து விட்டது. நல்லபடியாக பிள்ளைகள் எல்லாம் எழுத இருக்கிறோம் என்று சொன்னதை கேட்டு மன நிம்மதியும் கூட. பெரும்பாலும் அவள் வைத்த திருப்புதல் தேர்வுகளில் எல்லாம் பிள்ளைகள் நன்றாகத்தான் செய்திருந்தார்கள். வினாத்தாளும் எளிதாக இருக்க நிச்சயமாய் அனைத்து பிள்ளைகளுமே முதல் வகுப்பில் தேர்வார்கள் என்று நம்பிக்கையாக சத்தியனிடம் சொன்னாள் சுமித்ரா. அதே மகிழ்வோடு பிள்ளைகள் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்க தங்களது மகவின் வரவை எண்ணி காத்திருக்க தொடங்கினார்கள் சுமியும் சத்தியனும். 9ஆம் மாதம் வளைகாப்பு முடிந்து ஒரு 2 வாரங்களிலேயே சுமித்ராவுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்து விட்டது. அவளுக்கு 9ஆம் மாதம் பிறந்த உடனேயே கௌசல்யா தேவி 2 மகள்களையும் அழைத்து வந்து மகனோடு தங்கிவிட்டார், மருமகளை கவனித்துக் கொள்வதற்காக வேண்டி. தீபிகாவுக்கும் இறுதி பரீட்சை முடித்து விட்டதல்லவா, வனிதாவிற்கும் அவள் வேலை பார்க்கும் கல்லூரி இங்கிருந்து பக்கம்தான். எனவே குடும்பத்தோடு இங்கே வந்து விட்டார்கள். சுமிக்கு நள்ளிரவில் பிரசவ வலி வந்தது. சத்யன்தான் மிகவும் பயந்து போயிருந்தான். கௌசல்யா அம்மையாருக்கு அதற்கு மேல் பயம். ஓரளவு தைரியமாக இருந்தது அன்னலட்சுமி மட்டுமே. கௌசல்யாவை அன்னலட்சுமி பிரசவ அறைக்குள் அழைக்க வரவே மாட்டேன் என்று பயத்தில் வெளியவே நின்று கொண்டார். ஆனாலும் தொடர்ச்சியான பிள்ளை வழி வருகையில் அவளுக்கு ஒரு ஆறுதல் தேவை என்பதற்காக வலு கட்டாயமாக கௌசல்யாவையும் இழுத்துக் கொண்டு பிரசவ அறைக்குள் சென்று விட்டார் ஜனார்தனின் மனைவி. முதல் குழந்தை அல்லவா, பிறப்பதற்கு எப்படியும் 4-5 மணி நேரம் ஆகும் என்று சொல்லிவிட்டார் மருத்துவர். அந்த 5 மணி நேரத்தையும் சத்யன் எப்படித்தான் கடந்து வந்தான் என்று அவனுக்கே தெரியாது. சுற்றம் சூழ இருந்த உறவுகளின் பலத்தில் ஓரளவு தைரியமாக இருந்தான் எனலாம். சுமித்ராவுக்கு பிள்ளை வழி வந்துவிட்டது என்பதை கேள்விப்பட்ட உடனேயே கௌசல்யாவின் சகோதரர்கள் மனைவிகளோடு வந்து மருத்துவமனையில் இறங்கிவிட்டார்கள். அதுபோல இங்கே சத்யனின் உறவினர்களும். அவன் சுமித்ராவை அழைத்துக் கொண்டு மருத்துவமனைக்கு வருவதற்கு முன்பே தாமரை மணாலனும் வேலி சித்தையும் வந்து விட்டார்கள். குறுக்கு பாதையில் வந்தார்களாம். சொல்லி சிரித்தார் தாமரை சித்தப்பா. குறுக்கு பாதையில போலாம்னு குண்டு குழியுமான ரோட்ல கூட்டிட்டு வந்து இடுப்பைய உடச்சுட்டார் சத்தி என்று அங்கலாய்த்தார் சித்தி. மருத்துவமனை வளாகமே ஏதோ திருவிழா நடப்பதைப் போல ஜே ஜே என்றிருந்தது. உள்ளே இருந்த நர்ஸ் வந்து ஏதாவது தகவலை சொல்வதும் அந்த தகவலை உடனே அவர்கள் வீட்டில் இருக்கும் ஆட்களுக்கு தெரிவிப்பதுமாக ஒரே அலப்பறை.
சத்யனின் அத்தைமாரும் அவ்வப்போது உள்ளே சென்று சுமையை பார்த்து தைரியம் சொல்லிவிட்டு வந்தார்கள். தன்னை காண காத்து கிடக்கும் சொந்தங்களின் மனதை குளிர்விக்க எண்ணினானோ என்னவோ, மருத்துவர் சொன்ன அந்த 5 மணி நேர கெடுவுக்கு முன்பாகவே பிறந்து விட்டான் சத்யனின் மைந்தன். மருத்துவமனைக்கு வரும் வழியிலேயே நகரத்திலேயே மிக பிரபலமான ஸ்வீட் கடையை வம்படியாக திறக்க வைத்து அதிலிருந்த அத்தனை ஸ்வீட்ஸையும் வாங்கி ஜனார்த்தனன் சகோதரர்கள் தங்கள் காரில் அழைத்துக் கொண்டுதான் வந்திருந்தார்கள். பிள்ளை பிறந்ததுமே அனைவருக்கும் கை நிறைய இனிப்பை வாரி வழங்கி அண்ணன்மார் மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்க கௌசல்யாவுக்கு சந்தோஷ மிகுதியில் கண்ணீர் வந்துவிட்டது. அடிக்குறி தரம் பிரசவ வாயிலின் அருகே தொட்டு தொட்டு மீண்டன சத்தியனின் விழிகள். குழந்தையை துடைத்து பவுடர் போட்டு வெள்ளை டவலுக்குள் பொதித்து கொண்டு வந்தாள் நர்ஸ். பிள்ளையை கொண்டு வந்து நேராக அவள் சத்தியனிடம் கொடுக்க தலையாட்டி மறுத்துவிட்டு தாயிடம் கொடுக்குமாறு கஞ்சாடை செய்தான் சத்தியன். ஜனார்த்தனன் சகோதரர்களுக்கும் அவர்கள் மனைவிமாருக்கும் சந்தோஷமும் பூரிப்பும் தாங்க முடியவில்லை. கௌசல்யா தேவிக்கு அதற்கு மேல் கரைவுடத்த வெள்ளமாக கண்ணீர் பெருக உலகத்தின் இன்பமெல்லாம் மொத்தமாய் அவரிடம்தான் உள்ளதோ என்று எண்ணும்படியான மகிழ்வுடனும் மன நிறைவோடும் பூரிப்போடும் பேரனை கை நீட்டி வாங்கிக் கொண்டு நெஞ்சோடு அணைத்து ஆசை தீர முத்தமிட்டார் கௌசல்யா. தாயின் மனநிலை புரிந்தவனாக அவரை தோளோடு அணைத்து கண்ணீரை துடைத்து விட்டான் சத்தியதேவன். நொடிக்கு ஒருவரின் கைகளில் தவழ்ந்து கொண்டிருந்தான் சத்தியனின் மகன். ஆள் ஆளுக்கு மாறி மாறி கொஞ்சியும் யாருக்கும் ஆசை தீரவில்லை. மருமகனின் பிள்ளையை கையில் வாங்கியதுமே ஜனார்த்தனனிற்கும் சமுத்திர பாண்டிக்கும் அழுகையை அடக்கவே இயலவில்லை. காரணம், அன்றொரு நாள் அவர்கள் செய்த பாதகம் நினைவிற்கு வந்ததுதான். துளியும் மாற்றமில்லாமல் சத்தியனைப் போலவே இருந்தான் அவனுடைய மகனும். 2 அண்ணன்களும் மாறி மாறி கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பதை பார்த்து நடுவில் புகுந்த காசி பாண்டியன், அண்ணே என்னண்ணே இது, சந்தோஷமான சமயத்துல போய் அழுதுகிட்டு பழசெல்லாம் ஞாபகம் வந்துட்டாக்கும். அதான் மருமக பிள்ளையே மறந்துட்டாப்லையே, அப்புறம் என்ன கண்ணை தொடங்க என்ற அதட்ட கண்களை துடைத்துக் கொண்ட ஜனார்த்தனன், ரத்தம் சூடா இருக்கும்போது நியாயம் கூட கண்ணுக்கு தெரியறதில்ல போலடா தம்பி. நான் செஞ்ச பாவத்தை நினைச்சா எனக்கே கூசுது. ரொம்பவும் குற்ற உணர்ச்சியா இருக்குடா. அப்பாவுக்கெல்லாம் சாகுற வயசா இல்ல அம்மாவுக்கு தான் சாகுற வயசா? பேரனை பிரிஞ்ச ஏக்கத்திலேதான் 2 பேருமே செத்தது. எல்லாம் என்னாலதான்டா, நான் ஒரு பாவி என்று மறுபடியும் கண்ணீர் சொரிந்தார். அண்ணே என்று பற்களை கடித்த காசி பாண்டியன், பழைய கதையெல்லாம் பேசாதீங்க, அதை விட்டு தருங்க. அதனால என்ன லாபம் வந்து சேரப்போகுது? சரி சரி, பிள்ளைக்கு போடுறதுக்குன்னு செயின் பண்ணி வச்சிருந்தோமே, நீங்க தானே லாக்கர்ல இருந்து எடுத்தீங்க, அதை எங்க வச்சிருக்கீங்க என்று கேட்க, அத நான் தானே எடுத்தேன், ஆனா அண்ணி கிட்ட கொடுத்துட்டேன், அவகிட்ட கேளு என்று ஜனார்த்தனன் சொல்ல பெரிய அண்ணி செல்வியை தேடினார் காசி பாண்டியன். அவர் கேட்பதற்கு முன்பாகவே காருக்கு சென்று அந்த செயினை எடுத்துக்கொண்டு வந்து விட்டார் செல்வி. 10 பவுனில் வெள்ளை கற்கள் பதித்த வேலோடு கூடிய $1 செயின். சங்கிலியின் கணத்தையும் நீளத்தையும் பார்த்த கௌசல்யா அண்ணனை முறைக்க அதை பார்த்து பயந்து போன சமுத்திர பாண்டியன், ஏன் கௌசிமா முறைக்கிற? செயின் ரொம்ப சின்னதா இருக்கோ? நான் அண்ணன் கிட்ட சொன்னேன் 25 பவுன்ல பண்ணிடலாம்னு, அண்ணன் தான் வேண்டாம்னு 10 பவுன்ல பண்ணாரு என்று ஒரு தன்னிலை விளக்கத்தை கொடுக்க தலையில் அடித்துக் கொண்டார் கௌசல்யா. உங்க பரம்பரை பெருமையை காட்ட வேற வழியே இல்லையாக்கோ? பச்சை பிள்ளைக்கு போடுற செயின்ல தான் அதை காமிக்கணுமா? கொஞ்சம் சின்னதா செஞ்சா என்ன? சரி சரி போடுங்க, இப்போதைக்கு போடுங்க, அப்புறம் கழட்டிடலாம், அவனுக்கு உறுத்தும். குடும்பத்திற்கு பெரியவர் என்ற முறையில் ஜனார்த்தனன் மனைவியிடமிருந்து அந்த சங்கிலியை வாங்கி பேரனுக்கு அணிவித்து அழகு பார்க்க ஒரே கொண்டாட்டமும் கும்மாளமும் தான். தங்கையின் மகனுக்கு செய்த அநீதியை எல்லாம் ஈடுகட்டுவது போல சத்தியனின் மகனை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினார்கள் கௌசல்யாவின் சகோதரர்கள். அத்தியாயம் 62. குழந்தை பிறந்து 40 நாட்கள் ஆகிவிட்டது. 40வது நாள் செக்கப்பிற்கு மருத்துவமனைக்கு சென்று வந்திருந்தார்கள். 40வது நாள் குழந்தைக்கு போட வேண்டிய தடுப்பூசியையும் போட்டுவிட்டு வந்திருக்க தாயிடம் வயிறு நிறைய பாலை குடித்துவிட்டு அந்த மயக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்தான் சத்தியனின் மைந்தன் ராம்சரண். காலை உணவை முடித்துக் கொண்டு மருத்துவமனைக்கு சென்று திரும்பி வருவதற்கே 1 மணி ஆகிவிட்டது. மதிய சாப்பாட்டை சாப்பிட்டுவிட்டு கொஞ்ச நேரம் படுக்க போய்விட்டார் கௌசல்யா. தீபிகாவும் அனிதாவும் தசரதனோடு சேர்ந்து காலையிலேயே வெளியே சுற்ற போய்விட்டார்கள். சுமித்ராவையும் தாயையும் வீட்டில் இறக்கிவிட்டு வெளியே போன சத்தியன் 2 மணி வாக்கில்தான் வீட்டிற்கு வந்தான். வரும்போதே கீழே சாப்பிட்டு விட்டு மேலே வந்தவன் கொஞ்ச நேரம் உறங்கிக் கொண்டிருந்த மகனை கொஞ்சிவிட்டு மறுபடியும் வெளியே கிளம்புவதற்காக கண்ணாடி முன் நின்று தலையை வாரிக் கொண்டிருந்தான். ஏதோ ஒரு சினிமா பாடலை விசில் அடித்து உல்லாசமாய் பாடியபடியே
தலையை வாரி கொண்டிருந்தவன் எதேச்சையாக பார்க்க கண்ணாடி வழியே அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் சுமித்ரா. முதுகிற்கு ஒரு தலையணையை சப்போர்ட் கொடுத்து ஒரு மாதிரியான போஸில் சாய்ந்து கிடந்தவள் பார்த்த பார்வை விற்றென்று முதுகுத்தண்டு வழியாக ஏதோ தலைக்கு ஏறியது சத்தியனுக்கு. பாதகத்தி, ஏன் இப்படி பாக்குறா? பார்வையே சரியில்லையே. யோசித்துக் கொண்டே அவளை கவனிக்காதது போலவே கமுக்கமாக மறுபடியும் கண்ணாடியை பார்த்து தலையை வாரி கொண்டிருந்தவன் முதுகில் ஒரு குட்டி தலையணை வந்து விழுந்தது. சண்டாளி, ஒரு முடிவுலதான் இருக்கா. விரதத்தை கலைக்காம விடமாட்டா போல இருக்கே. அவஸ்தையாய் திரும்பி பார்த்தான். கண்களாலேயே பக்கத்தில் வரும்படி சைகை செய்தாள். கையில் இருந்த சீப்பை தூக்கி போட்டுவிட்டு அவள் அருகே வந்து அமர்ந்தான். ஏண்டி இப்படி பண்ற சுமி? உனக்கு என்ன வேணும் என்ற மிகவும் இறங்கி போன குரலில் அவன் கொஞ்ச அவனுடைய வெற்று மார்பில் தன் முகத்தை போட்டு புரட்டி முத்தமிட்டு, நீங்க தான் வேணும் என்றாள் அவள் சிறுங்கலாக. எவ்வளவு நாள் தான் தனியா படுக்கிறது? உங்களுக்கு ஆசையாவே இல்லையா என்றவள் குறைப்பட்டுக் கொள்ள மார்பில் கிடந்தவளை இன்னும் வசதியாக வளைத்து இழுத்து மேலே தூக்கி உதடுகளில் அழுத்தமாய் முத்தமிட்டான். உனக்கு மேல எனக்கு ஆசை இருக்குதுடி. ஆனா உன் உடம்பையும் பாக்கணும்ல. குழந்தை வேற ரொம்ப சின்னதா இருக்கான். ஏதாவது ஏடா குடமாகி மறுபடியும் புள்ள வந்துட்டா உனக்கு தாண்டி கஷ்டம். அதெல்லாம் எனக்கு தெரியாதாக்கோ. இன்னைக்கு செக்கப் போனோம்ல, அப்ப டாக்டர் கிட்ட கேட்டு இன்ஜெக்ஷன் போட்டுதான் வந்தேன் என்று கணவனின் நெஞ்சில் படர்ந்திருந்த முடியை கைகளால் அலைந்தபடியே சுமித்ரா சொல்ல மார்பில் கிடந்தவளை விலக்கி அவள் முகம் பார்த்தான் சத்தியதேவன். எப்படி கேட்ட? நான் அந்த ரூம்குள்ள தானே இருந்தேன் என்றான் அவன் ஆச்சரியமாக. என்ன செக்அப் பண்றதுக்காக தனியா ஒரு சின்ன ரூம்குள்ள கூட்டிட்டு போனாங்களே, ஸ்கேன் எல்லாம் பாப்பாங்களே, அந்த ரூம்ல வச்சு அந்த டாக்டர் அம்மா கிட்ட கேட்டேன். அவங்கதான் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டா பயம் இல்லைன்னு சொன்னாங்க. நானும் போட்டுக்கிட்டேன். அவள் சொல்ல மறுபடியும் அவளை இழுத்து மார்பில் சாத்தி கொண்டான். அது சரி, ஆனா அந்த இன்ஜெக்ஷனுக்கு சைடு எஃபெக்ட் எல்லாம் ஒண்ணும் இல்லையாமா? ரொம்ப பெரிய சைடு எஃபெக்ட் எல்லாம் எதுவும் இல்லையா. உடம்பு கொஞ்சம் வெயிட் போடணும்னு சொன்னாங்க. ஆனா இப்ப குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கிறதுனால குண்டாகிறது கூட வாய்ப்பு ரொம்ப கம்மிதான், பயப்பட வேணாம்னு சொன்னாங்க. மறுபடி புத்திசாலி நிரூபிக்கிறடி நீ என்று மனைவியை புகழ்ந்தவன் மார்பில் கிடந்தவளை கீழே கிடத்தி மேலே படர்ந்தான். சுமித்ராவின் மைந்தனை பார்க்க வந்திருந்தார்கள் அவளின் வளர்ப்பு தாயான ரீட்டா, ஜாஸ்மின் கணவர் மற்றும் குழந்தைகளோடு. திருமணமான புதிதிலிருந்தே அவர்கள் இருவரோடும் அவ்வப்போது போனில் பேசிக் கொள்வாள் சுமித்ரா. ரீட்டாவும் ஜாஸ்மினும் கூட அப்படியே. அடிக்கடி வந்து பார்க்க இயலாததால் அவர்களும் அப்போது சுமித்ராவோடு போனில் பேசி உறவை வளர்த்துக் கொண்டார்கள். சுமித்ரா குழந்தை உண்டான பிறகு ஒருமுறை ஜாஸ்மினும் ரீட்டாவும் குடும்பத்தினரோடு வந்து அவளை பார்த்துவிட்டு சென்றார்கள். ஆனால் மாதம் அவளுடைய செக்கப் தேதி அன்று மறக்காமல் போன் செய்து அவளிடம் குழந்தையின் நலனை விசாரித்து விடுவார் ரீட்டா. ஆனால் அவருடைய வளைகாப்பு சமயத்தில் ஜாஸ்மின் குடும்பம் ரீட்டாவையும் அழைத்துக் கொண்டு வெளிநாடு சுற்றுலா சென்று விட்டபடியால் இப்போது வந்திருந்தார்கள். சுமித்ராவையும் சத்தியனும் கையில் குழந்தையோடு ஒரு சேர பார்த்த ஜாஸ்மினுக்கும் ரீட்டாவுக்கும் கண்கள் தாமாகவே கலங்க ஓடி சென்று ஆளுக்கு ஒரு புறம் என்று அவளை ஆதூரமாய் அணைத்துக் கொண்டார்கள். சுமித்ராவுக்கும் அவளை அறியாமல் கண்கள் கலங்கின. ஆமாம், இந்த இரு தெய்வங்களை மட்டும் அவள் வாழ்வில் சந்திக்காமல் இருந்திருந்தால் அவளுடைய வாழ்க்கை என்னவாகி இருக்கும்? இன்று வரை சித்தி லீலாவுக்கு அடிமையாய் அவள் ஏவும் வேலைகளை செய்து கொண்டு அந்த ஒன்றுக்கும் உதவாத ராஜமாணிக்கத்தின் மனைவியாக இருந்திருப்பாள். பூமிநாதனுக்கு இப்போதாவது லீலாவதி மீது உள்ள மோகம் தீர்ந்திருக்குமோ என்னமோ. இல்லை என்றால் அவரும் லீலாவதியின் பேச்சை கேட்டுக்கொண்டு பெற்ற மகள் என்றும் பாராமல் மகளை மிரட்டிக் கொண்டுதான் இருந்திருப்பார். இத்தனை வருடங்களாக இருக்கிறாளா செத்தாளா என்றெல்லாம் மகளை பற்றி யோசிக்காத பூமிநாதன் சத்தியன் உண்மைகளை எல்லாம் சொன்ன பிறகு ஒரு நாள் அவளை தேடி வந்து மன்னிப்பு கேட்டார். பெற்றவர்தான். ஆனாலும் அவருடைய நிலையை கண்டு சுமித்ராவுக்கு மனம் இறங்கவில்லை. ஒரு 7 வயது பெண்ணின் வாழ்க்கையில் என்னென்ன கொடுமைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை கண்டுகொள்ளாமலேயே புது பொண்டாட்டியோடு அறைக்குள் ஜாலியாக இருந்தவர்தானே. இவர் மீது என்ன கருணை வேண்டி கிடக்கிறது? மன்னித்தேன் என்று சொல்லிவிட்டாள். மற்றபடி அவர் ஒரு உறவை தொடர்வதற்கு இஷ்டமில்லை. மகளின் முகக்குறிப்பிலிருந்தே அதை கண்டு கொண்டவர் அதன் பிறகு அவள் வீட்டு பக்கம் வரவே இல்லை. சுமித்ரா அதை பற்றியெல்லாம் துளியும் கவலைப்படவில்லை. நல்லதாயிற்று என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டாள். ஒரு நெடுமூச்சோடு பெற்றவரை பற்றிய நினைவுகளை உதறி தள்ளினாள் சுமித்ரா. இருட்டுக்குள் இருந்த அவளை மீட்டு அவள் வாழ்வில் ஒளியேற்றி வைத்த தெய்வங்களை நன்றியோடு பார்த்தாள் சுமித்ரா. இவர்கள் இருவராலும் திசை மாறிய அவளுடைய வாழ்க்கை எங்கோ உயரத்திற்கு போய்விட்டது. ஊர் மெச்சும் ஒருவனின் மனைவியாக
அவனுடைய பிள்ளைக்கு தாயாக இன்னும் என்னென்னவோ பெருமைகள் அவனுடைய மனைவி என்பதாலேயே அவளுக்கு வந்து சேர்ந்திருந்தது என்றால் மிக இல்லை. சத்தியன் பொண்டாட்டி, தேவனின் மனைவி, கௌசல்யாவின் மருமகள் என்று அவர்களுடைய உறவு முறையே அவளுக்கு ஒரு பெருமதிப்பை கொடுத்தது. தங்கள் ஊர் பெண் பிள்ளைகள் கவலையின்றி படிக்க வேண்டும் என்பதற்காகவே சொந்தமாக ஒரு பள்ளிக்கூடம் கட்டுகிறான் என்று அந்த மாவட்டம் முழுக்கவே சத்தியதேவனின் புகழ் வெகுவாக பரவி இருந்தது. எங்கே போனாலும் மரியாதை, யாரை பார்த்தாலும் காலில் விழாத குறையாக விழுந்து கும்பிட்டார்கள். ஜனார்த்தனின் மருமகன் என்று தெரிந்து தானாகவே தேடி வந்து அரசாங்க அதிகாரிகள் உதவி செய்தார்கள். இடைஞ்சல் பண்ண வேண்டும் என்று நினைத்தவர்கள் கூட ஜனார்த்தனன் சகோதரர்களின் பெயரை கேட்டு அஞ்சி ஒதுக்கிக் கொண்டார்கள். பெற்ற தாயை இழந்து மாற்றான் தாயால் ஒரு இழிநிலைக்கு தள்ளப்பட்ட சுமித்ரா என்ற அந்த குழந்தை இப்பொழுது சத்தியனின் குடும்பத்தினரால் ஒரு தேவதையாக கொண்டாடப்பட்டது. ஆசையாக கொஞ்சி பழகுவதற்கு அம்மா இல்லையே என்று விசனப்பட்டவளை தாய்க்கு தாயாக இருந்து கவனித்துக் கொண்டார் மாமியார் கௌசல்யா. அதற்கு மேல் ஜனார்த்தனன் சகோதரர்களின் மனைவிகள். அவளை மகளிடம் மேலாக கொண்டாட பூர்வ ஜென்ம புண்ணியம் பெற்றாள் சுமித்ரா. குழந்தையை அவளிடமிருந்து வாங்கி மாற்றி மாற்றி கொஞ்சிக் கொண்டிருந்தார்கள். எதையோ ஜெபித்து குழந்தையின் நெற்றியில் சிலுவை போட்டு தன் மடியிலேயே வைத்துக் கொண்டார் ரீட்டா. எவரிடமும் கொடுப்பதற்கு மனமில்லை போல. கையில் இருந்த பிள்ளையையும் சத்தியனையும் மாறி மாறி பார்த்தவர், சுமிமா, குழந்தை பாக்குறதுக்கு மாப்பிள்ள மாதிரியே இருக்கான், அடுத்ததா ஒரு பொண்ணு ஒன்ன மாதிரியே பெத்துரு என்று சொல்ல சுமித்ராவுக்கு ஒரே வெட்கமாக போய்விட்டது. காலையில் வந்துவிட்டு இரவுதான் கிளம்பி போனார்கள். காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு என்று அமர்க்களமாக 3 வேளையும் சுமித்ரா வீட்டிலேயே உணவு. இடையிடையே இளநீர், மாம்பழம், பதநீர் என்று எதையாவது ஒன்று அவர்களுக்கு சாப்பிட குடிக்க என்று கொடுத்து கொண்டே இருந்தார் சத்தியதேவன். ஜாஸ்மின் கணவரும் ரீட்டாவும் சேர்ந்து சென்று சத்தியன் கட்டிக்கொண்டிருக்கும் பள்ளிக்கூட கட்டிடத்தை பார்த்து விட்டு வந்தார்கள். ஜாஸ்மினின் கணவர் ஒரு கட்டிடக்கலை வல்லுநர். எனவே அவரும் ஒரு சில ஐடியாக்களை சத்தியனுக்கு சொல்லிக் கொடுத்தார். அதுபோல அவனுடைய ஒரு சில சந்தேகங்களை தீர்த்தும் வைத்தார். ஜாஸ்மின் குடும்பத்தோடு கிளம்பிவிட ரீட்டா சுமித்ராவோடு தங்கிவிட்டார். அத்தியாயம் 63. இறுதி அத்தியாயம். 5 வருடங்கள் கழித்து சத்தியதேவன் கட்டிக் கொண்டிருந்த பள்ளிக்கூடம் நல்லபடியாக கட்டி முடிந்து சிறந்த முறையில் இயங்கிக் கொண்டிருந்தது. பள்ளிக்கூட திறப்பு விழாவிற்கு தமிழக முதலமைச்சர் உட்பட தமிழக அமைச்சர் பட்டாளத்தையே அள்ளி கொண்டு வந்து சத்தியனை திக்குமுக்காட செய்துவிட்டார் மாமா ஜனார்த்தனன். சுமித்ராவின் முதல் குழந்தையை பார்ப்பதற்கென்று வந்த ரீட்டா ஒரு வாரம் அவளுடன் தங்கியிருந்தார். கன்னியாஸ்திரிதான், முற்றிலும் உலக ஆசைகளை அறவே துறந்தவர்தான். ஆனாலும் கையில் இருந்த அந்த மழலை செல்வத்தை பிரிய அவருக்கு மனம் வரவில்லை. மாதம் ஒருமுறை தவறாமல் வந்து விடுபவர் பள்ளிக்கூட பொறுப்பை சுமித்ரா ஏற்று நடக்க தொடங்கியதுமே அவளுக்கு உதவியாக வந்து வளர்ப்பு மகளின் வீட்டிலேயே தங்கிவிட்டார். அவர் பார்த்து கொண்டிருந்த கல்வி நிறுவனத்தின் பொறுப்பை ஜாஸ்மினின் மகளிடமும் மருமகனிடம் ஒப்படைத்துவிட்டு சுமித்ராவோடு வந்து நிரந்தரமாகவே தங்கிவிட்டார். பிள்ளைகளை வளர்ப்பதிலிருந்து பள்ளிக்கூடத்து நிர்வாகம் வரை சுமித்ரா எங்குமே தடுமாறி விடாமல் அவளை தாங்கி பிடித்து காப்பாற்றியது ரீட்டாதான். வீட்டில் ஒரு கண்டிப்பான தாயாக சுமித்ரா இருக்க, கனிவான பாட்டியாக ரீட்டா. அதே போல பள்ளியில் ஒரு கண்டிப்பான தாளாளராக ரீட்டா, ஆனால் கனிவான ஆசிரியையாக சுமித்ரா. ஆமாம், பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தவள் வேறு யாரும் இல்லை, சுமித்ராதான். எம்ஃபில் முடித்திருந்தாள். இப்போது PhD பண்ணி கொண்டிருக்கிறார். தலைமை ஆசிரியர் மட்டுமின்றி 8, 9 மற்றும் 10ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கு கணக்கு ஆசிரியையும் அவள்தான். அது தவிர அவளுடைய கணக்கு புலமையை கேள்விப்பட்டு சித்துப்பட்டியில் இருந்து நிறைய பிள்ளைகள் அவளிடம் கணக்கு பாடம் கற்றுக்கொள்ள விரும்பி கேட்டார்கள். நேரமே இல்லை என்றாலும் ஒத்துக்கொண்டு அதற்காக நேரம் ஒதுக்கி அந்த பிள்ளைகளுக்கு கணக்குகளை சொல்லிக் கொடுத்தாள். இப்போதெல்லாம் சத்தியனை விட சுமித்ராவின் பெயர்தான் அந்த வட்டாரத்தில் கொடிகட்டி பறக்கிறது. அந்த அளவிற்கு சுமித்ரா டீச்சர் பிரபலமாகிவிட்டார். சில இடங்களில், சார், நீங்க சுமித்ரா டீச்சரோட ஹஸ்பண்ட் தானே என்று சில பெற்றோர்கள் கேட்க, இறக்கையே இல்லாமல் விண்ணில் பறப்பது போல பெருமையாக இருக்கும் சத்தியனுக்கு. MSc கணிதத்தில் பல்கலைக்கழகத்திலேயே முதல் மாணவியாக தேறி தங்கப்பதக்கம் பெற்றிருந்தாள். அந்த பதக்கம் உனக்கு கிடைக்கலனாதான் மருமகளை ஆச்சரியம் என்று சொல்லி அவளது கண்ணம் வலித்து நெட்டி முறித்தார் கௌசல்யா தேவி. விஷயம் கேள்விப்பட்டு குடும்பத்தோடு கிளம்பி வந்த ஜனார்த்தனன் சகோதரர்கள் அவளை பாராட்டு மழையிலும் பாச மழையிலும் பரிசு மழையிலும் முக்குளிக்க வைத்து விட்டனர்.
முதலில் பள்ளிக்கூடம் 10ஆம் வகுப்பு வரை நடத்துவதற்குத்தான் அனுமதி கிடைத்திருந்தது. அதன் பிறகு 12ஆம் வகுப்பு வரை கிடைத்தது. எனவே அதற்கான கட்டிட வேலைகளும் நடந்து கொண்டிருந்தன. கௌசல்யா தேவியின் தகப்பனார் சுந்தரமூர்த்தி சத்தியனுக்கு கொடுத்திருந்த சொத்துக்கள் அனைத்தையும் ஜனார்த்தனன் கொண்டு வந்து அவனிடம் ஒப்படைத்து விட்டார். அதில் ஒரு சொத்து குற்றாலத்திற்கு பக்கத்தில் பல ஏக்கர் பரப்பளவில் வெற்ற நிலம். அந்த இடத்தில் பயிர் செய்வதை விட, மற்றபடி வணிக நோக்கில் வேறு ஏதாவது செய்வதை விட ஒரு கல்வி நிறுவனம் கட்டினால் நன்றாக இருக்கும் என்று சத்தியனிடம் சொன்னாள் சுமித்ரா. அவள் சொல்லும் வரை சத்தியனுக்கு அப்படி ஒரு எண்ணம் உதிக்கவே இல்லை. அவள் அதை சொன்ன பிறகு அதை தாண்டி வேறு எதையும் அவனால் யோசிக்க முடியவில்லை. மனைவியின் விருப்பப்படி அதிலேயே அந்த இடத்தில் ஒரு கல்லூரி கட்டுவது என்று தீர்மானித்தான் சத்யன். மறுபடி புத்திசாலி நிரூபிக்கிறேடி என்று சொன்னவன் சந்தோஷம் மிகுதியில் மனைவியை கட்டிப்பிடித்து முத்தமழை பொழியவும் தவறவில்லை. ஆக அங்கு ஒரு கல்லூரி கட்டுவதற்கான ஏற்பாடுகள் மின்னல் வேகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. உள்ளூர் தரத்தில் இல்லாமல் உலக தரத்தில் அந்த கல்லூரி இருக்க வேண்டுமா? மாமன்களின் அன்பு கட்டளை. தனி ஒரு ஆளாக நின்று பள்ளிக்கூட வேலைகளை ஆரம்பித்த போதே அவனுக்கு ஏராளமான கைகள் உதவிக்கு வந்தன. இப்போது மலை போல 4 மாமன்மார் இருக்கையில் என்ன கவலை? கல்லூரி கட்டுவதற்கு தேவையான அரசாங்க அனுமதி பல்கலைக்கழகத்திலிருந்து அனுமதி மற்றும் என்னென்ன தேவையோ அனைத்தையும் அவர்களே வாங்கி கொண்டு வந்து அவன் கையில் கொடுத்து விட்டார்கள். மேலும் கட்டிடம் கட்டுவதற்கான வரைபடம், கொட்டேஷன் தயார் செய்வது வரை அனைத்து வேலைகளையும் மாமன்மாரே செய்து முடித்துவிட்டனர். கல்லூரியை கட்டப்போகும் கட்டடக்கலை வல்லுநர் வேறு யாரும் இல்லை. சத்தியதேவனை தேடி வந்து அடி வாங்கினானே சமுத்திர பாண்டியனின் 3வது மகன், அவன்தான். அவன் பெயர் ராகவேந்தர். அண்ணா யூனிவர்சிட்டியில் சிவில் இன்ஜினியரிங் முடித்துவிட்டு சொந்தமாக தொழில் நடத்துகிறான். மேலும் கௌசல்யாவின் மூத்த மகள் வனிதாவை திருமணம் செய்து கொண்டிருப்பதும் அவன்தான். காதல் கல்யாணம் எல்லாம் இல்லை, ஆனால் பெண்ணை தந்தால்தான் ஆச்சு என்று ஒற்றை காலில் நின்று தங்கை மகளை மருமகளாக்கி கொண்டது ஜனார்த்தனன் சகோதரர்களேதான். இன்னும் தீபிகாவுக்கும் மாப்பிள்ளை அங்கே ரெடியாக இருக்கிறானாம். அவன் கடைசி அண்ணன் சண்முக பாண்டியனின் மூத்த மகன் ஆதிகேசவன். மேலும் தீபிகாவுக்கு வெளியே எங்கேயும் மாப்பிள்ளை பார்ப்பது தெரிந்தால் வெட்டுக்குத்து நடக்குமா? நேரடியாகவே வந்து கௌசல்யாவையும் தசரதனையும் குடும்பத்தோடு விரட்டிவிட்டு போயிருக்கிறார்கள் 4 அண்ணன்களும். ஆனால் தான் பிறந்த வீட்டுக்கே தன் மக்களை மருமகளாக அனுப்புவதற்கு கௌசல்யா தேவிக்கு கசக்குமா என்ன? மகன் கிடைத்துவிட்ட சந்தோஷம், பேரன் பிறந்த சந்தோஷம், தாய் வீட்டு சொந்தங்களின் அரவணைப்பு, மகளின் திருமணம் என்று கௌசல்யா தேவிக்கு மீண்டும் இளமை திரும்பிவிட்டதோ எனும்படியாக இளமை துள்ளலோடு தெரிந்தார். தசரதனும் ரிட்டையர்ட் ஆகி வீட்டில்தான் இருந்தார். வனிதா திருமணமாகி கணவன் வீட்டில் இருக்கிறாள். தீபிகா பள்ளிக்கூடம் போய்விடுவாள். ஆக கணவன் மனைவி இருவருமே வேலைகளை எல்லாம் முடித்து வைத்துவிட்டு நேராக கிளம்பி சத்யன் வீட்டிற்கு வந்து விடுவார்கள். ஆசை தீர பேரன் பேத்திகளை கொஞ்சி மகிழ்ந்து அவர்களோடு விளையாடி சந்தோஷமாய் பொழுதை கழித்துவிட்டு மதியத்திற்கு மேல்தான் கிளம்பி போவார்கள். சத்யன் புதிதாக கட்டப்போகும் கல்லூரிக்கு இன்று பூமி பூஜை. முதலிலேயே தயாராகி சோஃபாவில் அமர்ந்து சுமித்ராவின் மூத்த மகன் ராம்சரனை மடியில் இருத்தி அவனுக்கு கதை சொல்லிக் கொண்டிருந்தார் ரீட்டா. மிக மெல்லிய குரலில் அவனுக்கு மட்டுமே கேட்கும்படியாக கதை சொல்லிக் கொண்டிருந்தார் ரீட்டா. தனது அகன்ற கண்களை மேலும் விரித்து பலவிதமான முகபாவங்களோடு கதை கேட்டுக் கொண்டிருந்தான் ராம்சரண். அவன் ஜாடையில் பார்ப்பதற்கு சத்தியனைப் போல இருந்தாலும் குணம் அப்படியே சுமித்ரா போல. அதாவது எல்லாம் தெரியும், ஆனாலும் எதையுமே வெளியில் காண்பித்துக் கொள்ளாத ஒரு பக்குவம், அமைதி, தன்னடக்கம். அப்போது கிராண்ட்மா say that அண்ணம், she is irritating me என்று அன்னலட்சுமி மீது குற்றப்பத்திரிகை வாசித்துக் கொண்டே சோஃபாவில் ஏறி ரீட்டாவின் முதுகுக்கு பின்னால் நின்று கொண்டாள் சத்யன் சுமித்ராவின் 2வது மகள் பார்கவி. சேட்டை சேட்டை, எப்போதும் சேட்டைதான். வாள் மட்டும் இல்லை என்பார் கௌசல்யா தேவி. அருந்த வாளு என்பாள் சுமித்ரா. 1000 குறும்புகள், சேட்டைகள், சுட்டித்தனம் செய்தாலும் அவள்தான் சத்தியனின் செல்ல மகள். வயது 3, பேசினால் 300 வயது கிழம் தோற்று போகும். ரீட்டா பாட்டி, கௌசல்யா பாட்டி, இன்னும் இருக்கும் அத்தனை பாட்டிகளில் ஒரு பாட்டியையும் விடாமல் அத்தனை பேரிடமும் கதையை கேட்டு வைத்துக் கொண்டு அவர்கள் அவளிடம் சொன்ன கதையை அவளுடைய இஷ்டப்படி ஃபேண்டசியாக்கி அண்ணனுக்கும் தம்பிக்கும் சொல்லுவாள். அவ்வளவு புத்திசாலி, ஞான குழந்தை என்பார் ரீட்டா. ஆனால் சாப்பாடு விஷயத்தில் அன்னலட்சுமியை போட்டு பாடாய் படுத்தி விடுவாள். ஒவ்வொரு வேளையும் அவளை சாப்பிட வைப்பதற்குள் அன்னத்திற்கு நாக்கு தள்ளிவிடும். சில சமயம் மாடசாமி மாட்டிக்கொள்ளுவான்.
காலையிலேயே பூஜைக்கு கிளம்ப வேண்டியிருப்பதால் வெறுமனே இட்லியும் சட்னியும் மட்டும் வைத்தால் போதும் என்று சுமித்ரா சொல்லிவிட்டாள். அனைவரும் அதையே சாப்பிட்டுக் கொண்டார்கள். ஆனால் இவள் மட்டும் எனக்கு தோசைதான் வேண்டும் என்றாள். தோசை சுட்டு கொடுத்தாள். தோசை நல்லாவே இல்லை, எனக்கு மேகி தான் வேண்டும் என்றாள். அவள் சாப்பிட ஆரம்பித்ததிலிருந்தேதான் அவளுடைய நாடகத்தை பார்த்து கொண்டிருக்கிறாரே அன்னலட்சுமி. அதனால் அவரும் சளைத்துக் கொள்ளாமல் மேகியை கிண்டி கொடுக்க, மேகியில சூப்பே இல்ல, இது எப்படி சாப்பிடுறது, எனக்கு வேண்டாம் என்று சாப்பிடாமல் வாயை பொத்திக் கொண்டுதான் இந்த ஓட்டம். அன்னலட்சுமியிடமிருந்த கிண்ணத்தை வாங்கி அவளை கொஞ்சி குழவி கொஞ்சம் சாப்பிட வைத்து விட்டார் ரீட்டா. அவளுக்கு வாயை கழுவி விடுவதற்காக அன்னலட்சுமி அழைத்துக் கொண்டு போக மடியில் இருந்த ராம்சரணிடம், சரண், அம்மாவும் அப்பாவும் ரெடி ஆயிட்டாங்களான்னு பாத்துட்டு வாமா, அங்க கிளம்பணும்ல, டைம் ஆகுது என்று சொல்ல, சரி பாட்டி என்று மென்மையாக தலையாட்டிக் கொண்டே தலை நடையில் மாடிப்படியை நோக்கி போனான் ராம்சரண்.